வணக்கம் மக்களே, உங்களுடன் ஆறுமுகம். மண்ணும் மனமும் சேனலுக்கு உங்கள் ஆதரவு தரும்போது நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் வந்து திருமலையாவூர் கிராமத்திலிருந்து பேசுகிறோம். செங்கல்பட்டு மாவட்டம், மதுராந்தகம் வட்டம், வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன சுத்தராமம் தான் இது. இந்த கிராமத்தில் தான் நாங்கள் ஒரு சிறு விவசாயி. நாங்கள் எங்களால் முடிஞ்சது நாங்களாகவே எங்களுடைய கருவியை வச்சு நாங்களே விவசாயம் பண்ணிட்டுருக்கோம். எங்களை சக்தி கட்டின அளவுக்கு தான் பண்ணுறோம். நாங்கள் பார்த்திங்கனாக்கா மலர் சாகுபடி தான் எங்களுக்கு அதிகமாக நாங்கள் பண்ணுறோம். மலர், காய்கறிகள், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நெற்பயிர், இந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பயிர் பண்ணிகிட்ருக்கோம். இது நல்ல விளைச்சல் வருது. விவசாயத்தில் வந்து நம்ம ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க. தலைமுறையாக நாங்கள் விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்கோம். தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் இந்த விவசாயத்தை தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம குழப்பு தேடி இங்கே வந்து சென்னைக்கு போயிருந்தாலும் கூட நம்ம விவசாயத்தை விடக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்கள் திரும்ப விவசாயம் பண்ணிட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 20 நாளைக்கு முன்னாடி தான் ஜனவரி டிசம்பருக்கு ஒரு 20 தேதியில் இந்த தர்பூசி சாகுபடி பண்ணுறதுக்கு அதோட ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன். அதாவது இதெல்லாம் நட்டு இதெல்லாம் செடி ஓடிட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும்ப்பா. இந்த விவசாயத்தில் வந்து இப்போ ஆர்வம் குறைஞ்சி போச்சு மக்களுக்கு. இது நாங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு தான் ஒரு அவேர்னஸாக தான் நாங்கள் அதை பதிவிடுறோம். நம்ம அண்டை மாநிலத்தில் போய் நம்ம விவசாயத்தை அதிக காசு கொடுத்து வாங்கிறதுக்கு தான் நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம காஞ்சிபுரம் மாவட்டம் நம்ம சிட்டிக்கு பக்கத்தில் சென்னைக்கு பக்கத்தில் இந்த அருகாமையிலேயே நாங்கள் ஒரு விவசாய தோட்டம் வந்து மண் மணக்கும் பூமின்றோம். இளைஞர்கள்லாம் வந்து இது விவசாயத்தில் மாறணும். இது நம்ம வந்து சென்னையில் தான் வசிக்கிறேன் நான். இருந்தாலும் கூட சரி, நம்ம அந்த பாரம்பரிய விவசாயத்தை விடக்கூடாதுன்னு நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த தருணத்தில் பார்த்திங்கன்னா விவசாயத்தில் வந்து ரொம்ப ஈடுபாடு குறைஞ்சிடுச்சு மக்களுக்கு. அதனால் இது அவேர்னஸ் வீடியோவாக நாங்கள் பண்ணுறோம். ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா நம்ம விவசாயம் தான் நம்மளுக்கு கை கொடுக்கும். எல்லா மக்களும் அந்த விவசாயத்துக்கு மாறணும். விவசாயம் இல்லைன்னா நம்ம மனுஷன் வந்து அதிகப்படியான காய்கறிகளுக்கு விலை கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. முற்றிலும் இயற்கை விவசாயத்துக்கு தான் மாறணும் மக்கள். அதனால் வந்து இந்த அவேர்னஸ் வீடியோவை நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். விவசாயத்துக்கு மாறணும். உங்களுக்கு எந்த ஆலோசனை இருந்தாலும் என்னை அணுகலாம். என்னோடய நம்பர் வந்து உங்களுக்கு இந்த சர்க்குலேஷனில் வந்து நான் பதிவிடுவேன். அந்த நம்பரை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஆலோசனைனாலும் கேளுங்க. இலவசமாக சொல்லி தருவேன். என்னால் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு இலவசமாக நான் சொல்லி கொடுக்குறேன். எப்படிலாம் நம்ம பயிர் வைக்கணும், அந்த பூச்சி கட்டுப்படுறது அந்த மாதிரி இருக்கும், எந்த பருவத்தில் எந்த பயிர் வைக்கணும் அப்படின்றது வந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்களாகவே பார்த்து ஒரு 75-80 வருஷமாக நாங்களே அதை அனுபவத்தில் வச்சுருக்கோம். எந்த படத்தில் எந்த பயிர் வச்சா நல்லா இருக்கும், எந்த மண்ணுக்கு எந்த பயிர் எப்படி வைக்கணும், எந்த மாதிரியான ஒழுங்கு ஓட்டணும், எந்த நேரத்தில் மருந்து இயற்கை விவசாயத்தில் வந்து எப்படிலாம் நம்ம பண்ணி மருந்து இல்லாத ஒரு நஞ்சு இல்லாத விவசாயத்தை நம்ம எப்படி உருவாக்கணுன்றது வந்து நான் ஒரு சின்ன என்னுடைய அறிவுக்கு தகுந்தவாறு நம்ம யார் என்ன சொன்னாலும் ஒரு பதில் எந்த நேரம் 24 மணி நேரமும் நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு தகுந்த ஆலோசனை நாங்கள் வழங்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஒரு குக்கிராமம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 வீடு தான் அந்த இடத்துல இருக்குது. மலாடி ஆரம்பத்தினால இந்த எல்லா மக்களுமே இந்த விவசாயத்தை சார்ந்து தான் இங்கே வந்து இருக்கிறாங்க. அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி அவங்களே ஆள் பற்றாக்குறை ஆகிடுச்சு. அதனால பாருங்கள், ஆள் பற்றாக்குறை வந்ததால் இந்த இடத்துல வந்து எந்த பிளேஸு நம்ம விவசாயம் பண்ணோம்னா நம்ம இயந்திரத்துலேயே நம்ம அந்த புல்லுகளை களைக்கொல்லி இல்லாமல் நம்மளே களை வெட்டுறதுக்கு உண்டான முயற்சி தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். பயிர் வச்சு வளர்ந்து 20 நாள் 30 நாள் வரைக்குமே நம்ம வந்து வெட்டாவட்டு வண்டியில் நம்ம வந்து இந்த இயற்கை விவசாயத்தில் களைக்கொல்லி இல்லாத நம்ம இந்த புல்லுங்களை வந்து நம்ம சரி பண்ணிடலாம். இப்போ ஏதாவது 3வது தடவை நாங்கள் உழவு கட்டிட்டுருக்கோம். ஆள் இதுக்கு வந்து தேவை கிடையாது. இது எப்படி அமைக்கணும் என்னன்றது நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நாங்கள் சொல்லுவோம். இது இந்த அளவில் நம்ம ஒரு கரெக்டான வண்டி ஒரு 2 ரவுண்டு வந்து உழவு ஓடுற மாதிரி நாங்கள் வந்து வடிவமைச்சிருக்கோம். இதுதான் மக்களே, உங்களுடைய ஆதரவு நம்மளுக்கு தரணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. இன்னும் மென்மேலும் வளர்கிறதுக்கு நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை விரும்பி பாருங்கள். மற்ற உங்கள் கமெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து நாங்கள் அடுத்த முயற்சி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கடுத்தான அடுத்த முயற்சி நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கிறோம்.
இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக இயற்கை விவசாயத்தை சார்ந்து போகிற மாதிரி தான் நாங்கள் வந்து முன்னெடுத்துன்னு வந்துட்டுருக்கோம். நீங்கள் இது ஆதரவு கொடுக்கணும். மற்றபடி உங்களுடைய கமெண்ட்ஸு நாங்கள் அதை சொல்கிறதுல நிறைய குறை எது இருந்தாலும் நீங்கள் நிவர்த்தி பண்ணி இப்படி பண்ணணுன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வடிவமைச்சு நம்ம பண்ணிக்கலாம். இதுதான் மக்களே எங்களுடைய இது.